உட்காருங்க சார், சொல்லிட்டீங்க உட்காருங்க. இங்க பாருங்க, நானே என்னே பாருங்க. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. கடந்த 3 மாதங்கள் இந்த அரசின் குறிப்பிடத்தக்க சாதனை என்னவென்றால், அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கொண்டு சொன்னீங்க பாருங்க. அது நீங்க இருந்த காலத்திலயும் ஒன்னா சேரல, நாங்க இருக்கிற காலத்திலயும் ஒன்னா சேரல என்பதையும் நல்லதும் மாற்றம்தான், கெட்டதும் மாற்றம்தான். எதிர்பார்த்து வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்துள்ளதோ பெருத்த ஏமாற்றம்தான். மொத்தத்தில் முதல் நிதிநிலை அறிக்கை அவை முன்னவர் தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குகிற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருக்கலாம், ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இன்னும் தன்னுடைய இதயத்தில், தன்னுடைய சட்டை பையில் இன்னும் வச்சிருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவி அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டை பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். எங்களுடைய இதயத்தில் நிலையாக வைத்திருக்கிறோம். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக பேரறிஞர் பெருந்தகை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா அவர்கள், இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்டி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அவை முன்னவர் திராவிட இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சியாக இன்றைக்கு வீட்டிருக்கின்ற கடந்த 5 ஆண்டு காலம் தமிழகத்தின் உரிமைகளை என்னாலும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற ஆட்சியும் கட்சியும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்வதற்காகத்தான் என்னுடைய இந்த இதயத்தில் இருக்கின்ற பாயிண்டில் இந்த படத்தை வைத்திருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி அந்த போராட்டம், சட்ட போராட்டம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இங்க பாருங்க, நானே என்னே பாருங்க. மாணவ உறுப்பினர் என்ன பர்சனலா உள்ள வேண்டாம், தயவுசெய்து என்னை பார்த்து கருத்துக்கள் மட்டும் நீங்க சொல்லுங்க. நான் அலோவ் பண்றேன். அமைச்சர்கள் படத்தை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்பதெல்லாம் தவறு இல்ல. நீங்க இல்ல தவறு இல்ல. அதை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு நீங்களும் சொன்னீர்கள், அவர்களும் சொன்னார்கள். அதோடு அந்த பிரச்சனை முடிந்து விட்டது. உட்காருங்க. ஆமா, என்னை பொறுத்தவரையிலும் உங்கள் படத்தை பற்றி நான் பேசவில்லை. நீங்கள் பேசியிருப்பதுதான் கொச்சையாக இருக்கிறது. நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், படத்தை வைத்துக் கொண்டு ஏமாற்றாதீர்கள் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இல்ல வேடிக்கையாக இருக்கிறது. இல்ல நீங்க கேட்கணும், இருங்க. இல்ல அதை சொல்ல எப்படி இருக்க முடியும்? நான் எங்க ஏமாத்துறேன், அப்புறம் அவர் ஏமாத்துறேன் நடத்துமா? மாண்பு அவை முன்னவர் பர்சனலா விடுங்க. ஆமா, இல்ல இல்ல இருங்க. பாருங்க, இரு பக்கம் சொல்லப்பட்ட கருத்துக்களை நகைச்சுவையாகவும் நயமான கருத்துக்களாகவும் அவை எடுத்து அதோட விட்டுருங்க. அது போதும், அதோட போதும். பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று என்னுடைய முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், கடந்த 5 வருடங்களாக தினமும் டென்ஷன் எங்களுக்கு என்று. அதை ரிப்ளை செய்யும் போது நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர்களும் அதே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியல, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டாக்ஸ் வழக்குகள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம், சிபிஐ வழக்கு இருக்குதுன்றதெல்லாம் கரெக்டு தான். எங்களுடைய டென்ஷன், எங்களுடைய முதல்வர் தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்குது, அது உடனுக்குடன் பார்க்கறியான்னு கேட்டாருன்றதுக்கோசம்தான் நான் உங்களுக்கு அப்படி சொன்னனே ஒழிய
நான் வேற எந்த அர்த்தத்துலேயும் நாங்கள் எங்களை பயமுறுத்தியோ டென்ஷன் படுத்தியோ இல்லை. அவர் முதல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் எப்போ எங்களுடைய தலைவர் பேசுவார்னு நினச்சிருந்தாங்க. இப்போ ஃபோன் வந்தாலே பயம் இருக்குது. ஏதாவது தொகுதியில் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை ஏன் உடனே செய்யலன்னு கேட்கக்கூடியவர் தான் எங்கள் முதல்வர் என்பதை தெரிவிச்சு. உட்காருங்க. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லி முடிச்சு நீங்க சொல்லுங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் அதே எண்ணத்தோடு தான் பேசினார். அவர் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர், வேளாண்மை துறை அமைச்சராக இருந்தவர். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தினமும் தினசரி பேப்பரில் பார்த்து செய்திகளில் பார்த்து அந்த துறை சம்பந்தமாக ஏதாவது செய்திகள் வந்திருக்கிறதா, அதை உடனடியாக நிவர்த்தி செய்யுங்கள் என்றதுதான் அந்த எண்ணத்தில் தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பேசினார். நீங்க வாங்கினது 108, எதிரில் இருக்கிற உங்களோட அதிகமாக வாங்கியிருக்காங்க. தனித்தனியா பிரிஞ்சிருக்கே தவிர உங்களோட அதிகமான வாக்குகளை பெற்று தான் நீங்க வந்திருக்கிறார்கள். எனவே நீங்க அதிமுக நான் 79 72 இடங்கள் இருக்கிறது. அவை முன்னவர் அவை 70 இருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், நீங்க சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். நீங்கள் வாங்கிய வாக்குகள் 108 இடம், 35% அங்க வாங்கி இருக்கிறது கூட வாங்கியிருக்காங்க. தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. எங்ககிட்ட இருக்கிறவங்க தான் உங்ககிட்ட வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே தவிர எங்கள் தலைவர் எப்போதும் மனதில் இருக்கிறவர், எப்போதும் மக்களில் இருக்கிறவர். அவை முன்னவர் மாண்பு துணைத் தலைவர்கள், எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் இங்கே பேசுகிற ஒரு கருத்தை சொன்னார்கள். 108 பெரிதா எங்களது பெரிதா என்று கேட்டார்கள். சின்ன குழந்தையை கேட்டால் கூட 108 தான் பெரிதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று 97 பேர்களை வைத்துக் கொண்டு ஒரு ஆட்சி நடத்தியவர் நீங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்தந்த ஆட்சி வருகிற பொழுது தகுதியானவர்களுக்கு பட்டா கொடுப்பேன் எல்லா அரசாங்கம் அப்படிதான் நினைப்பாங்க. அது ஒன்றும் மாற்று கருத்தல்ல. ஆனால் 2006 2011 அந்த காலம் என்ன வருவாய்த்துறை அமைச்சர் ரெக்கார்டு எடுத்து பார்க்கலாம். நீண்ட நெடிய காலமாக பட்டா என்ற நிலையை மாற்றி 10 ஆண்டு காலம் எந்த இடத்தை அனுபவித்திருந்தாலும் அதை பட்டா செய்யலாம் என்று அதை தளர்த்தி பட்டா செய்து கொடுத்தவர் அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாடே பாராட்டுச்சு. ஒன்று. இப்பொழுது திராவிட மாடல் ஆட்சியில் ஏற்கனவே பேண்ட் இருந்தது. நகராட்சி பகுதியாக இருந்தால் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் பட்டாவே செய்யக்கூடாது என்று ஒரு பேண்ட் இருந்தது. அமைச்சரவையில் எங்களுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் அண்ணன் தளபதி அவர்கள் அமைச்சரவையில் வச்சு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நகராட்சி பேரூராட்சிகளை இந்த தடைய பேண்ட் எடுத்துட்டு பட்டாப்பட வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் கோடிக்கணக்கான, ஏன்னா உங்களுக்கு நகராட்சியில் ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா கோடிக்கணக்கா போகுது. இடத்தை பட்டா செய்து கொடுத்தாருதா சொல்றோம். மாண்பு உறுப்பினர் ஒரு நிமிஷம். மாண்பு உறுப்பினர் உட்காருங்க, நான் சொல்றேன். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் பேசுங்க. பேசுங்க. மாண்பு உறுப்பினர் பேசுங்க. பேசுங்க. என் தொகுதியில திருவெரும்பூர் தொகுதி பேரவைத் தலைவர்கள் என் திருவெரும்பூர் தொகுதியில பட்டா கொடுத்து இடத்த காணோம். எந்த இடமே இல்ல. கலெக்டருக்கு தெரியும், இடமே இல்ல. ஆய்வு செஞ்சு கேட்டுக்கலாம். எல்லாம் உட்காருங்க, உண்மையை பேசுறாங்க. உறுப்பினர் உண்மையை பேசுறாங்க. உட்காருங்க சார், சொல்லிட்டீங்க. உட்காருங்க பேசுறான். உட்காருங்கன்னு சொல்றேன்ல, உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் பேசுகிற போது ஒன்று குறிப்பிட்டார்கள். பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது, இடம் வழங்கவில்லை என்று சொல்லிடுறேன், முடிச்ச வரை கொடுங்க என்று குறிப்பிட்டார்கள். இது போன்ற குறைபாடுகள் என்னிடத்திலும் இப்போது கவனத்திற்கு வந்திருக்கிறது. நீங்கள் ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்திலே பட்டா வழங்கியிருக்க கூடும். ஆனால் அதை அங்கே இருக்கிற பட்டாவை அது லேஅவுட் செய்து உங்களுக்கு எவ்வளவு இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் பல இடங்களில் இந்த குறைபாடுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். அதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர், மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கூறினார் பல லட்சம் பேருக்கு பட்டா போட்டு கொடுத்தோம் என்று. பட்டா இருக்கிறது, இடமெங்கே என்று எங்களிடம் வந்து கேட்டார்கள். அதற்கு நாங்கள் சொன்னோம், நிச்சயமாக பட்டா போட்டாலும் சரி, அது போட்ட பட்டாவிற்கு நிச்சயமாக இடங்களை நாங்கள் உங்களுக்கு கண்டறிந்து அதற்கான பதிலை அளிப்போம் என்று அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துள்ளோம். இப்படிப்பட்ட மனுக்களை நானே என் கையார வாங்கி
அதை நான் சேகரித்து வைத்துள்ளேன். நிச்சயமாக அந்த மனுக்களை நான் இங்கு சமர்ப்பிப்பேன் என்று தெரியப்படுத்துகிறேன். நன்றி சார். இந்த ஒட்டுமொத்த விவாதத்திலிருந்து இந்த விவாதத்திலிருந்து மாண்பு உறுப்பினர்களும் மக்களும் தெரிந்து கொள்வது என்ன என்றால், இருவேறு அரசாங்கங்கள் பல்வேறு காலகட்டங்களில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது பட்டாக்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் இன்னும் பட்டா வழங்கப்படாத இடங்கள் நிறைய இருக்கிறது என்பதைத்தான் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் பேசிய கருத்திலிருந்து என்னாலே புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த பட்டாவை எப்படி வழங்க வேண்டும் என்பதை பற்றி மாண்புமிகு நம்முடைய அவை முன்னவர் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிறார். அதை பற்றி ஆய்வு செய்து விரைவிலே சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, இன்னும் யார் யாருக்கு முறையான பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது அல்லது கால்நடை அமைச்சர் சொன்னது போல பட்டா வழங்க இடம் இல்லையா, அல்லது இன்னொரு உறுப்பினர் தவறாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தாலும் கூட நீங்கள் முறையான ஆய்வு செய்து சரியான இடங்களிலே முறையான பட்டா வழங்கக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளையும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் செய்வார் என்று நான் கருதுகின்றேன். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்யும் வகையில் 2019 ஆண்டு தேசிய மருத்துவ ஆவணச் சட்டம், 2020 ஆண்டு இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டம், 2020 ஆண்டு ஹோமியோபதிக்கான தேசிய ஆணைய சட்டம் மற்றும் தொடர்புடைய பிற மைய சட்டங்களில் தேவையான திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு, அது பதிவு. காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சியில் இருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அதில் பங்கு பெற்றது என்பதிலே தவறான செய்தி அல்ல, உண்மையான செய்தி தான். அப்பொழுது நாமக்கல்லை சேர்ந்த காந்தி செல்வன் என்பது அவர் சாதாரண ராஜாங்க துணை மந்திரியாகத்தான் இருந்தார். அவர் நாடாளுமன்றத்தில் இந்த நீட்டுத் தேர்வை அவர் அறிமுகப்படுத்தவில்லை. பொதுப்பணித்துறை அமைச்சுக்கு சொல்கிறேன். குலாம் நபி ஆசாத் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த மூத்த அமைச்சர் அவர்கள். எனவே அவர்தான் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி பேசினார ஒழிய, ஏன்னா காங்கிரஸ் அமைச்சர் அவருக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். நான் இணை அமைச்சர்லாம் எப்பவுமே நாடாளுமன்றத்தில் எல்லாம் அறிமுகப்படுத்த முடியாது. நாங்கள் இருந்தோம். ஆனால் அதே நேரத்தில் கேபினெட்ல நாங்கள் தமிழ்நாட்டில் இந்த நீட்டுத் தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் சொன்ன கருத்தையும் அந்த கேபினெட்ல சொல்லப்பட்டது மட்டுமல்ல, அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் கடிதமே எழுதினார். என்ன எழுதினார்னா, தமிழ்நாட்டுக்கு நீட்டு ஒத்து வராது, நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்த மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். அவரும் உத்தரவாதம் கொடுத்தாங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், ஏற்றுக்கொள்ளுகிற மாநிலத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அதனால்தான் தடை இருந்தது. அவர் இருக்கும் போது தடை இருந்தது. அதற்கு பின்னால் ஆண்ட அம்மையார் அவர் காலத்திலும் நீட்டு தேர்வு நுழையல. அதுதான் வரலாறு. பட்ஜெட்டில் புதிய அரசுக்கான புதிய புத்தியோ முன்முயற்சிகளோ மாற்றத்தை ஏற்படுத்தும் திட்டங்களோ எதுவும் இல்லை. முந்தைய அரசின் இடைக்கால நிதி அறிக்கையில் சிறிது ஜோடனை செய்து திருத்த வரவு செலவு அறிக்கை சமர்த்திருக்கிறீங்க. நீங்கள் தந்தை பெரியார், பெருந்தலைவர் கோட்டத்துக்குடி காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், மரியாதைக்குரிய வீரமங்கை நீலாட்சியார் மற்றும் மரியாதைக்குரிய அஞ்சலி அம்மாள் போன்றவர்களை கொள்கை தலைவர்கள் என்று கூறுவீர்கள். அவர்கள் எந்தெந்த கொள்கையில் நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள், முன்னெடுத்திருக்கின்றீர்கள் என்று இதுவரை தெளிவுபடுத்தவில்லை. அந்த கொள்கை முன்னெடுக்க என்ன திட்டங்களை வகுத்துள்ளீர்கள் என்று விவரம் இந்த நிதி அறிக்கையில் இல்லை. இதுவும் எப்போதும் பேசுவல ஒரு ஏமாற்று வேலை தானா? கடந்த 3 மாதங்கள் இந்த அரசின் குறிப்பிடத்தக்க சாதனை என்னவென்றால், இதை நான் சொல்வது யாரும் கோச்சு வேணாம், இந்த ஆட்சியில் ஒரு கட்சியில வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்றாங்க, உடனே வேற கட்சியில சேர்க்கிறாங்க. இது என்னன்னு சொல்றது? 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் வந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது. அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. நீங்க சொல்லும் போது உட்காருங்க. அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டுவரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க நீங்க. அதனால்தான் எங்களோட முதலமைச்சர் நீத்து போன அதிமுக சொன்னார். அதனால உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை.
உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் தமிழக வெற்றி கழகம் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். மாண்புமிகு சுப்பிரமணியம் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் எச்சரிக்கிறேன், உங்க இடத்துல போய் உட்காருங்க. சொல்றேன், இருங்க கேட்கறேங்க, ஒரு இடத்துல இருங்க கேட்கறேன், உட்காருங்க. நான் முடிவு சொல்லிட்டு நான் உட்காருங்க, நான் சொல்றேன் உட்காருங்க சார். பின்ன இதுல பேசுறதா அப்போ? உட்காருங்க சார், நான் விளக்கம் சொல்றேன். நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கொண்டு சொன்னீங்க பாருங்க, அது மாதிரி இல்ல, அத மாதிரி கிடையாது. அந்த அவசியம் எங்களுக்கு தேவையில்லை, அது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. இல்ல நான் சொல்ல விரும்பியதும் நான் சொல்ல வந்ததும் இல்ல. குதிரை என்று சொன்ன உடனே 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து நான் சொன்னேன். பேரவைத் தலைவர், உங்களுடைய பேச்சுக்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அது செய்யவும் மாட்டோம். இல்ல உள்நோக்கம் இல்ல அது செய்யவும் மாட்டோம் நாங்க. ஆனா என்னன்னா, நாங்கள் எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் தான் எங்களுக்கு அந்தஸ்தெல்லாம் கொடுத்து எங்களுக்கு எதிர்க்கட்சி என்று வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பேச்சை முழுமையாக நடுநிலையாக நீங்கள் நடத்தி கொண்டிருப்பது தான் எங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு. அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு நிலையாற்றல எப்படி நீங்க சொல்லிட்டீங்க. அதனால அது அப்படியல்ல. நாங்க வேற கட்சி, அவங்க வேற கட்சி, அவங்க ஆண்ட கட்சி, நாங்களும் ஆண்ட கட்சி. அடுத்த முறை ஆடலாம்னு நாங்கெல்லாம் திட்டம் போட்டிருக்கிற கட்சி எங்க கட்சி. அடுத்த முறை நாங்க தான் ஆளணும்ன்ற திட்டம் போட்டு கொண்டிருக்கிற கட்சி. இப்படிப்பட்ட நிலையில் அவங்களுடைய பிரச்சனையை நீங்க தீர்ப்பதற்குத்தான் வேண்டிய முயற்சி செய்யணும் மொழிய அந்த குற்றச்சாட்டு நாங்க இல்ல. அது மாதிரி நாங்களும் ஒன்னா இல்ல. அதோட நாங்களுடைய சொன்ன கருத்து உண்மையிலேயே காயப்படுத்தி இருக்குது. 2 பேரும் ஒன்னா சேரல, இல்ல நீங்க இருந்த காலத்திலயும் ஒன்னா சேரல, நாங்க இருக்கிற காலத்திலயும் ஒன்னா சேரல என்பதையும் ஒரு விளக்கம் மட்டும் நான் சொல்லிடுறேன். அவர் அதை ஒட்டி பேசியதால் இந்த கருத்தில் 2 பேரும் உடன்படி என்ற அர்த்தத்தில் தான் நான் சொன்னேனே தவிர நீங்க அது வேறு அர்த்தத்தில் நீங்க அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அடுத்து நீங்க இப்ப முடிங்க.